ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டோட அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க. வரும்போது தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய், சப்போட்டா, வீட்டுல செஞ்ச ஊறுகாய், வடகம் அப்படின்னு நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க. 2 வீட்டுக்கு ஆகிற மாதிரி. ஃப்ரெண்டோட அம்மாக்கு ரொம்ப வருஷமாவே கால் வலி இருக்கு. ரொம்ப நேரம் நின்றுட்டு எல்லாம் சமைக்க முடியாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல கூட இவ்வளவு விஷயங்களை பார்த்து எடுத்துட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நிறைய அம்மாக்கள் அவங்களால முடியுதோ இல்லையோ பசங்க வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யாம வர்றது கிடையாது. அம்மாவோட ஜெனரேஷன்ல அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி லெவல் நமக்கு இல்ல. ஆனாலும் நம்மளும் சில வேலைகளை ஹோம்மேடா செஞ்சுக்கிறது பெட்டர். எதுக்காக இந்த பதிவுன்னா, நம்ம அம்மாவோட ஜெனரேஷன் வரைக்கும் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் கடையில வாங்கி சமைக்க மாட்டாங்க, வீட்டுலதான் எல்லாம் செஞ்சுக்குவாங்க. ஆனா நம்ம புதுசா ஒரு பிராண்ட் வந்ததும் விதவிதமான மசாலாவை கடையில வாங்குறோம். ரீசெண்டா போன வாரத்துல சிங்கப்பூர்ல நம்ம இந்தியன் கம்பெனில இருந்து அனுப்பப்பட்ட 2 மசாலா வெரைட்டிஸ்ல அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிருக்காங்க. நம்ம வீட்டு ஷெல்ஃப்லயும் அந்த மசாலா இருந்தா தூக்கி போடுற நேரம் இது. கடுமையான உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கிற அந்த ஊருக்கு போற பாக்கெட்டே இப்படி இருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிற பாக்கெட்டை யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கு.